உங்களோட டேம்டு பேர்ட்ஸ் வெளியே எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா நீங்கள் லெங்க்ரிக் ஹார்னஸ் யூஸ் பண்ணலாம். உங்களோட காக்டைல்லேருந்து அப் டு ஹேண்ட்ஸ்மேக்கா வரைக்கும் உங்களுக்கு லெக்ரிங் ஹார்னஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம ரீச் அவுட் பண்ணலாம். நம்மளோட ஏவரியோட புது வரவுகள் இவங்க தாங்க. கிட்டத்தட்ட இதில் ஒரு 4 ஃபீமேல் 4 மேல் இருக்குது. இதுக்குள்ளே போனால் இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குங்க. லைக் இது ஃப்ளவர் குவாலிட்டியிலேருந்து அதோட ஹெட்டு க்ரஸ்ட்டிலேருந்து இது எல்லாமே வந்து ரேட்டு ஒன்று ஒன்றும். இதில் இன்னி சில புது வரவுகள்லாம் இருக்காங்க. புதுசெல்லாம் பார்த்தீங்கன்னா லைக் இதில் புதுசு எக்ஸ் என்னமோ 6 எக்ஸ் வச்சாங்க. அதில் வந்து ஹேட்ச் ஆகிருக்கிறது பார்த்தோம்னா லைக் ஆல்மோஸ்ட் ஒரு 4 ஹேட்ச் ஆகிருக்கு. நல்லாவே 2 செக் வந்திருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பேர் பண்ணோம் அப்படின்னா அந்த பியூர் வைல்டு மாஸ்க்லையும் இதுலேயும் பேர் பண்ணோன்னா நமக்கு வந்து பேரிங் கரெக்டாக கிடைக்கும். ஸோ இவன் தான் நம்மளோட பையன் மேக்ஸு. ஸோ மேக்ஸ் நல்லாவே வந்துட்டான். கம்ஃபா ஃப்ளவர் ஆன். அண்ட் இவங்களை வந்து சாதாரணமாலாம் நம்ம ஓப்பன் பண்ணிட முடியாது. பார்த்தீங்களா, ஃபஸ்ட் இவங்களுக்கு ஃபீடிங் கொடுத்துடணும். இது நம்ம கப்பி ஃபிஷ்ஷஸோட செட்டப். ஸோ இதில் பார்த்தோன்னா ஆல்பினோ, ரெட் டெக்ஸிடோ இருக்காங்க. ஸோ இதோட குட்டி இங்கே இருக்குது. எல்லோ லேஸ் கப்பி, அதோட ஃப்ரைஸு இதில் போட்டு வச்சுருக்கேன். இது ஃப்ராக் பிட் பிளான்ட்டு அண்ட் ஃபாக்ஸ் டெயில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து சால்வினியா போட்டிருக்கேன், ஃபாக்ஸ் டெயில் போட்டிருக்கேன். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெட்ஸ் ஹோம் டூர் தாங்க பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நம்மக்கிட்ட ஏவரி இருக்குது, நிறைய பேருக்கு தெரியும், அண்ட் ஃபிஷ்ஷஸ் இருக்குது அப்படின்றதையும் தெரியும். இன்றைக்கே நம்ம அதை தான் டீட்டெயிலாக வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நிறைய பேருக்கு தெரியும் இவன் தான் நம்மளோட ஜானி. ஸோ ஜானிலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஜானி வந்து இப்போ பக்காவாக வந்துட்டு டேம் ஆகிருக்கான். அண்ட் ஹார்னஸ் போட்டு தான் அவனை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஸோ ஹார்னஸ் வந்து உங்களுக்கு லெக் ரிங் ஹார்னஸில் நான் போட்டு என்னோடய இதில் வந்து நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி தான் அவங்களோட லெக் ரிங்கில் இருக்காங்க. ஸோ லெக் ரிங்கில் ஹார்னஸ் யூஸ் பண்ணும்போது நிறையா வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க. இந்த மாதிரி நீங்கள் பேர்ட்ஸை வெளியே எடுத்துகிட்டு போகணும், உங்களோட டேம்டு பேர்ட்ஸை வெளியே எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா நீங்கள் லெங்க்ரிக் ஹார்னஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த லெக்ரிங் ஹார்னஸ் வந்து நம்மளே ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். நம்மக்கிட்ட உங்களுக்கு லைக் உங்களோட காக்டைல்லேருந்து அப் டு ஹேண்ட்ஸ்மேக்கா வரைக்கும் உங்களுக்கு லெக்ரிங் ஹார்னஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம ரீச் அவுட் பண்ணலாம். கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் அண்ட் வீடியோவில் வாட்ஸ்அப் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன், அங்கே ரீச் அவுட் பண்ணுங்கள். ஸோ ஜானி சூப்பராக இருக்காண்ணா, இவன் மேலுங்க. ஸோ இப்போ நம்மளோட ஏவரிக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். உங்களுக்கு பார்க்கும்போதே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கோங்க. என்ன அப்படின்னா இந்த இது தாங்க. இது எதுக்காக போட்டிருக்கு அப்படின்னா மழை வந்தாலோ இல்லை வெயில் ஓவராக அடித்தாலோ இல்லை காற்று அடித்தாலோ நமக்கு இதாகுது. ஸோ இதுக்கு முன்னாடி நான் இங்கே வந்து வச்சு இது பண்ணியிருந்தேன். இப்போ இந்த மாதிரி கேப் கொடுத்து இங்கே ஒரு ஆங்கிள் கொடுத்து அதில் நான் இந்த மாதிரி சொருகி வச்சுருக்கேன். ஸோ இங்கே வந்து இப்போதைக்கு பெட்ஷீட் சொருகி வச்சுருக்கேன். ஸோ இப்படி கொடுக்கும்போது ஓவராக மழை அடிக்கிறது இல்லை, வெயில் அடித்தாலும் இது பைபாஸ் பண்ணி போகிறது இல்லை. ஸோ ரொம்பவுமே ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டேன். ஸோ இது ரொம்பவுமே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. நம்மளோட ஏவரியோட புது வரவுகள் இவங்க தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் வாங்கும்போது நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன் ஷார்ட்ஸில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் இருக்காங்க பார்த்தீங்களா. கிட்டத்தட்ட இதில் ஒரு 4 ஃபீமேல் 4 மேல் இருக்குது. இது வந்து ஹெலிகாப்டர் பஜ்ஜீஸ்னு சொல்லுவாங்க. நார்மல் பஜ்ஜீஸ் கிடையாது, அதாவது நார்மல் லவ் பேர்ட்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் அதோட கரெக்டாக. இது வந்து பஜ்ஜீஸ் தான். இப்போ நம்மக்கிட்ட ஹெலிகாப்டர் பஜ்ஜீஸ் 4 பேர், எல்லாமே யங்ஸ்டர்ஸ் தான். இதுலேருந்து 2 பேர்ஸாக செட் பண்ணதுக்கப்புறமா இதை ஃப்யூச்சரில் ப்ரீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதுக்கு ஒரு பெரிய கேஜ் தான் கொடுத்துருக்கேன். லைக் 4 ஃபீட் கிட்டே இருக்கும், அந்த மாதிரி கேஜ் தான் கொடுத்துருக்கேன். செட் ஆகிட்ருக்காங்க. இதில் வந்து ஒயிட் இருக்குது அண்ட் நார்மல் ஹெலிகாப்டர் பஜ்ஜீஸ் இருக்குது. இதுக்குள்ளே போனால் இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குங்க. லைக் இது ஃப்ளவர் குவாலிட்டியிலேருந்து அதோட ஹெட்டு க்ரஸ்ட்டிலேருந்து இது எல்லாமே வந்து ரேட்டு ஒன்று ஒன்றும். ஸோ இது சூப்பராக இருந்துச்சு. நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து தான் மோஸ்ட்லி கலெக்ட் பண்ணேன். ரொம்ப ட்ரஸ்டபிள் சோர்ஸ்லேருந்து தான் கலெக்ட் பண்ணியிருக்கேன். சரி, நீ எப்படி வருதுன்னு பார்த்துட்டு நான் டெஃபினட்டாக இதோட அப்டேட்ஸ் எல்லாம் கொடுக்குறேன். நம்மளோட ஏவரிக்குள்ளே போயிடலாம். ஏவரியில் போனால் கொஞ்சம் நாய்ஸ் ஜாஸ்தியாக தான் இருக்கும். இப்போவே இங்கே பார்த்தீங்களா, இங்கேருந்து வெல்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. கத்த ஆரம்பிச்சிடுவானுங்க. இதில் இன்னி சில புது வரவுகள்லாம் இருக்காங்க. புதுசெல்லாம் பார்த்தீங்கன்னா லைக் இதில் புதுசு லூட்டினோ ஆஃப்லைன்ஸு, நல்ல குவாலிட்டியான லூட்டினோ ஆஃப்லைன்ஸு. இது கூட ரீசெண்டாக போஸ்ட் பண்ணியிருக்கேன் நான். அந்த வீடியோ நல்லா ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறம் இந்த பேரும் இப்போ தான் செட் பண்ணிட்டு பாண்ட் ஆகிட்டு இருக்கு. மற்றபடி எல்லாமே நார்மல் தாங்க. காமனாக நம்மக்கிட்ட இருக்கிற அவங்களே தான் இருப்பாங்க. ஆஸ் யூஷுவல் நம்ம பசங்க எப்போ வந்தாலும் நம்ம மேலே ஏறி உட்காந்து தான் எல்லாத்தையும் சுற்றி காமிப்பானுங்க. பார்த்தீங்களா, செயின் இது எடுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. காலையில் ஆக்சுவலி இன்றைக்கி காலையில் ஒரு விஷயம் நடந்தது. செயினை கழட்டி
எடுத்துகிட்டே போயிட்டானுங்க. அப்புறம் அவங்கள சேஸ் பண்ணி இதுக்குள்ள தான் இருந்தானுங்க. எடுத்துகிட்டு போய் மேலே போய் உட்காந்துட்டாங்க. நான் தான் போயிட்டு பிடுங்கிட்டு வாங்கிட்டு வந்தேன். செயினை கழட்டிட்டு இப்படி எடுத்துட்டும் போயிடுறாங்க. லூஸாக இருந்துச்சு, ஹூக் லூஸாக இருந்தால் அதையும் பண்ணுறாங்க. ஸோ பேர்ட் வளர்த்தும் போது ரொம்பவுமே வந்து கேர்ஃபுல்லாக நம்ம இருக்கணும். இந்த மாதிரியான செயின்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா. இந்த பேர் எப்போவுமே எனக்கு ட்ரஸ்டடான பேர். ஸோ இது வைல்டு மாஸ்க்குன்னு சொல்லுவாங்க. சூப்பரான குவாலிட்டி. இதுக்கும் வந்து இந்த வாட்டி ஹேட்ச் ஆகிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எக்ஸ் என்னமோ 6 எக்ஸ் வச்சாங்க. அதில் வந்து ஹேட்ச் ஆகிருக்கிறது பார்த்தோம்னா லைக் ஆல்மோஸ்ட் ஒரு 4 ஹேட்ச் ஆகிருக்கு. ரிசல்ட் வந்திருக்கு இதுலேயும் நல்லாவே. இந்த பேர் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ இந்த பேரில் 4 வந்திருந்தது. இப்போ இங்கே இருக்கிறதுலையும் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்க்கு தான். இது வந்து பார்த்தோன்னா லைக் பைடு மாஸ்க் மேலும் அண்ட் வயலட் மாஸ்க் ஃபீமேலும் போட்டிருப்பேன். இதுக்கும் வந்து 2 சிக் வந்திருக்காங்க. தெரியுதுங்களா, நல்லாவே 2 சிக் வந்திருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பேர் பண்ணோம் அப்படின்னா அந்த பியூர் வைல்டு மாஸ்க்லையும் இதுலேயும் பேர் பண்ணோன்னா நமக்கு வந்து பேரிங் கரெக்டாக கிடைக்கும். இதில் ஒரு வேளை மேல் ஃபீமேல் வந்து அதில் ஒரு வேளை மேல் ஃபீமேல் இருந்தாங்க அப்படின்னா டிஎன்ஏ போட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். எவ்வளோ அழகாக நெஸ்டிங் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதாவது நெஸ்ட் பாக்ஸ் அங்கே இருக்குது, இங்கே அழகாக கூடு கட்டி இப்படி வச்சுருக்காங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம ஏவரியில் இதுதான் இருக்குது. இப்போ நம்ம கீழே போய்ட்டு நம்மக்கிட்ட இருக்கிற ஃபிஷ்ஷஸ் கப்பீஸ் எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கலாமாங்க. ஸோ இவன் தான் நம்மளோட பையன் மேக்ஸு. ஸோ மேக்ஸ் நல்லாவே வந்துட்டான். கம்ஃபா ஃப்ளவர் ஆன் ஷார்ட்ஸில் நிறைய பேருக்கு அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ இது நம்மளோட கம்ஃபா மேக்ஸு ஃபுல் பேர்லிங்ஸோடு இருப்பான். ஸோ ஹெட்டு வந்துட்டு அந்தளவுக்கு பொட்டென்ஷியல் இல்லை, பட் ஹெட் நல்லாவே வந்திருக்கு. அண்ட் அவனோட டெய்ல் வரைக்கும் எல்லாமே பேட்டர்ன் சூப்பராக இருக்குங்க. ஸோ டேங்க் மட்டும் கொஞ்சம் இதாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது நம்ம பையன் மேக்ஸு. ஸோ இவனை இப்போ வந்து ரெகுலராக FHG1 இந்த ஃபுட் தான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதனால் நல்லாவே இருக்கான். இதுதான் நம்மளோட பாண்டு. ஸோ நிறைய பேருக்கு தெரியும். அண்ட் இவங்களை வந்து சாதாரணமாலாம் நம்ம ஓப்பன் பண்ணிட முடியாது. பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு இவங்களுக்கு ஃபீடிங் கொடுத்துடணும், அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணால் நம்மளை மதிப்பானுங்க. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட பாண்டுங்க. ஸோ இதில் வந்து என்னென்ன ஃபிஷ்ஷஸ் இருக்குதுன்னு பார்க்கும்போதே தெரியும். எல்லாமே மான்ஸ்டர் ஃபிஷ்ஷஸ் தான் இருக்காங்க உள்ள. பரூன் ஷார்க்லாம் பெரிய சைஸில் பரூன் ஷார்க் உள்ளே இருப்பாங்க. 7 கேட் ஃபிஷ் இருப்பாங்க, நிறைய பேர் உள்ளே இருப்பாங்க. அண்ட் பாண்டை பற்றின டீட்டெயிலான வீடியோ கேட்டிருந்தாங்க நிறைய பேர். நான் ஷார்ட்ஸில் அப்பப்போ அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இருந்தாலும் சொல்லிடுறேன், பாண்டை பொறுத்த வரைக்கும் 2 மோட்டரை வச்சு நான் ரன் பண்ணிகிட்ருக்கேங்க. ஒன்று வந்து மெயினான மோட்டர், அதுதான். அதில் வந்து தண்ணி ஃபில்டராகி உள்ளே இன்டர்னல் சம் சிஸ்டம் வச்சு அது ஃபில்டராகி உங்களுக்கு கிடச்சிடும். அதுக்கப்புறம் யூவி செட் பண்ணியிருக்கேன். அதனால தான் மேக்ஸிமம் தண்ணி வந்து ஓரளவுக்கு கிளியராக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல, பட் நேரில் கண்ணில் பார்க்கும்போது கிளியராகவே இருக்கும். ஷவலஸ் கேட்ஃபிஷ் பார்த்தீங்களா, பெருசாக இருக்கும். இவ்வளோ தாங்க நம்ம பாண்டு. இது நம்ம கப்பி ஃபிஷ்ஷஸோட செட்டப். ஸோ இதில் பார்த்தோன்னா ஆல்பினோ, ரெட் டெக்ஸிடோ இருக்காங்க. ஸோ இவங்க ஆல்மோஸ்ட் 11 ஃபிஷ்ஷஸ் உள்ளே இருக்காங்க. 5 மேல் அண்ட் 6 ஃபீமேல்ஸ் இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு இந்த மாதிரி ப்ரீடிங் செட்டப்பும் கொடுத்துருக்கேன். இது வந்து ஃப்ரைஸ் வந்ததை இந்த டப்புக்கு சேஞ்ச் பண்ணேன். தெரியும்னு நினைக்கிறேன், குட்டி குட்டி ஃப்ரைஸை சுற்றிட்டு இருக்குங்க பார்த்தீங்களா. ரைட். ஸோ இந்த டைம் வந்து நான் இதில் இது போடலை, ஆப்பிள் ஸ்னைல் போடல. அதுக்கு பதிலாக ப்ளெக்கோஸ் போட்டிருக்கேன். நம்மக்கிட்டே ப்ளெக்கோஸ் ப்ரீட் ஆச்சு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எல்லாத்துலையும் ப்ளெக்கோஸ் போட்டு வச்சுருக்கேன். எங்கே போனாங்க ப்ளெக்கோவை காணமே. ஓகே, தெரியுதுங்களா, ப்ளெக்கோ. இது வந்து பிரிஸ்லோஸ் ப்ளெக்கோ. இதை வச்சுட்ருக்கானுங்க. ஸோ இங்கே ஒரு ப்ளெக்கோ போட்டிருக்கேன். ப்ளெக்கோ ஆக்சுவலாக 10லன்னு நினைக்கிறேன் இவனுங்களுக்கு. ஸோ இங்கே இதுலேயும் ஒரு ப்ளெக்கோ இருக்கும். அவங்க ஹைடிங் ஸ்பாட் இல்லைன்னு ஒழிஞ்சிக்கிறானுங்க இதில் போயிட்டு. ஓகே, ஸோ பிரிஸ்லோஸ் ப்ளெக்கோ போட்டிருக்கேன். ஸோ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட குட்டி இங்கே இருக்குது. இதுக்கும் ப்ளெக்கோஸ் போட்டு வச்சுருக்கேன். அண்ட் இது வந்து எல்லோ லேஸ் கப்பி, அதோடய ஃப்ரைஸை இதில் போட்டு வச்சுருக்கேன். இதுக்கு மட்டும் ஆப்பிள் ஸ்னைல் போட்டிருக்கேன், ஏன்னா ஒன்று ஆப்பிள் ஸ்னைல் இருந்தது, அதை போட்டிருக்கேன். பிளான்ஸ் பொறுத்த வரைக்கும் இது ஃப்ராக் பிட் பிளான்ட்டு அண்ட் ஃபாக்ஸ் டெயில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து சால்வினியா போட்டிருக்கேன், ஃபாக்ஸ் டெயில் போட்டிருக்கேன். அங்கேயும் அதே தான். ஸோ 4 டப்பு செட் பண்ணியிருக்கேன். என்னடா எம்டியாக ஒன்று காட்டுறேனேன்னு நினைக்க வேண்டாம். இப்போதைக்கு ஸ்பெஷலாக இதுக்கு ஒரு ஃபிஷ்ஷஸ் வந்துட்டுருக்கு, கப்பி தான் வந்துட்டுருக்கு. ரொம்பவுமே வந்துட்டு ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த மாதிரியான குவாலிட்டியான ஒரு கப்பி. என்ன கப்பி அப்படின்னா ஃபுல் பிளாக் வந்துட்டுருக்கு. நான் இன்றைக்கி வந்துடும், சரி அதையும் சேர்த்து இது பண்ணலான்னு பார்த்தேன். பட் ஆனால் இன்றைக்கி வரல. மோஸ்ட் ப்ராப்ளி இனி ஒரு 2-3 டேஸ் ஆகும்னு நினைக்கிறேன்.
ஸோ அது வந்தோடனே அதை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த டப்பில் ஃபுல் பிளாக் கப்பி வருங்க. இவங்க வந்து நம்மளோட கார்னிவோரஸ் பிளான்ட்டுங்க. சூப்பராக வளர்ந்துட்டாங்க. இவங்களை அன்பாக்ஸ் பண்ணி கூட நான் ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். இது வந்து அவங்க ஒரு ஃபீட் ஏதாவது ஃப்ளைஸு, பூச்சி, இன்செக்ட் ஏதாவது வந்துச்சுன்னா அப்படி க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஆல்ரெடி இங்கே பார்த்தீங்களா க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ஒரு பூச்சி மாட்டுச்சு, அதனால் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இதெல்லாம் ஓப்பனில் இருக்கிறது எல்லாமே எதாவது இன்செக்ட் வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான பிளான் தான் இவங்க. ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரமாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஹோம் பெட் டூர் பார்த்துருப்பீங்க. நம்மளோட ஏவரி பார்த்துருப்பீங்க அண்ட் ஃபிஷ்ஷஸ் இந்த மாதிரிலாம் பார்த்துருப்பீங்க. நம்ம வீட்டில் ஒரே ஒரு பெட் மிஸ்ஸிங்காக இருக்கும். என்ன அப்படின்னா டாக் மிஸ்ஸிங்காக இருக்கும். ஒரு பப்பி இருந்திருக்காது. கூடிய சீக்கிரத்தில் ஒரு பப்பியோட விஷயத்தையும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு உள்ள சந்திக்கலாம். until then bye bye. Thank you.